அனைவருக்கும் வணக்கம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த மாதிரி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கேட்க ஆசைப்படுவாங்க. இப்போ நிறைய ஜேஇ, நீட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ எதனாலன்னா சப்ஜெக்ட் டெப்த்தாக எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்கன்றத இந்த மாதிரி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வச்சு செக் பண்ண ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம வந்துச்சுன்னா நிறைய ரிசல்ட்ஸ் முதல்ல நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஒரு ரிசல்ட்ஸ் காப்பி ஒன்று இது போட்டிருக்கேன். 151 ரிசல்ட்ஸுங்க, முக்கியமான ரிசல்ட்ஸுங்க. இந்த 151க்கு ப்ராப்ளம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் காமிச்சு இப்போ நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் தி டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசஸ் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா டென்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து T = 2m1m2g / m1 + m2 இந்த ஃபார்முலா தான். சரிங்களா? இதோட கீ பின்னாடி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக். ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். m2 - m1 × g / m1 + m2. ஸோ கேட்குறது 2 மாசஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், கொஸ்டின் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நியூமெரிக்கலுக்கும் சரி கிளாசிக்கலுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு நியூமெரிக்கலில் ஒரு 116 கொஷினும் கிளாசிக்கலில் ரிசல்ட்ஸ் 151 கொடுத்துருக்கேன். அது கரெக்ட் ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி அவங்க டைரெக்டாக ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையுமே 151க்கும் படித்து அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா உங்கள் மைண்டு தானே இந்த பிளேஸ்க்கு வரணும். இப்போ இது ரிலேட்டட் கொஷின் எதனா வருதுன்னா இந்த ஃபார்முலாவுக்கு உங்கள் மைண்டு வரணும். இதெல்லாம் ரிசல்ட்ஸு. ஓகே, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ போடுறது. சரிங்களா? அப்போது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 2 மாசஸ் m1 = 2 kg and m2 = 3 kg are connected by a string over a pulley. Find the tension in the string அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது அவங்க m1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? m1 வந்து 2 kg, ரைட். m2 எவ்வளோ? 3 kg, ரைட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? டென்ஷன் கேட்குறாங்க. T = என்ன ஃபார்முலா சொன்னேன்? 2 டைம்ஸ் m1 m2 g / m1 + m2, ரைட். இப்போது 2 × m1 எவ்வளோ? 2, m2 எவ்வளோ? 3, × g எவ்வளோ? 9.8. g வேல்யூ நமக்கு தெரியும். m1 m2 போட்டோம், இந்த 2 அப்படியே போட்டோம், / m1 + m2. அப்போ 2 + 3, m1 2, m2 வந்து 3. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 2 2s are 4, 4 3s are 12. ஸோ 12 × 9.8 / 5. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 5ஆல் டிவைட் பண்ணுறோம். முதல்ல இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு வர வேல்யூ நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 5. ஸோ 12 × 9.8. (117.6/5). இப்போ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை கட் பண்ணி பாருங்கள், 23.52 இது வரும். நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். ஸோ டென்ஷன் T = 23.52 நியூட்டன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரைட். இந்த டிவிஷன் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறத சுணக்கம் காட்டாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் கிடச்சிரும். இப்போ இங்கே பாருங்கள், 2 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சேம் 2 மாசஸ் m1 = 5 kg and m2 = 10 kg are connected by a string over a pulley. Find the tension in the string கேட்டிருக்காங்க. ஆன்சர் இது 65.33 நியூட்டன். 2 மாசஸ் m1 வந்து இது, m2 வந்து இது, are connected by a string over a pulley. Find the tension in the string. இதுக்கு வந்து ஆன்சர் 15.68. இது ரெண்டு வருதா பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து டென்ஷன் கண்டுபிடிக்கிறது, ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், இன்னொன்று 2 மாசஸ் m1 = 2 kg and m2 = 3 kg are connected by a string over a pulley. Find the acceleration of the masses. ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. இப்போ m1 அவங்க கொடுத்தது எவ்வளோ? 2 kg, m2 3 kg, ரைட். சரி, இப்போ அவங்க கேட்குறது ஆக்சலரேஷன். A = m2 - m1 × g / m1 + m2, ரைட். m2 எவ்வளோ?
3. ஸோ 3 மைனஸ் m1 வந்து 2 இன்ட்டு g எவ்வளோ 9.8 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. m1 வந்து 2 ப்ளஸ் m2 வந்து 3. இங்கே 3 மைனஸ் 2 வந்து 1 ஆகிடும். 1 இன்ட்டு 9.8 டிவைடட் பை 5. 1 இன்ட்டு 9.8 9.8 டிவைடட் பை 5. இதை கட் பண்ணோம் அப்படின்னா 1.96. இந்த மாதிரி சின்ன சின்ன டிவிஷன் நமக்கு தெரியும் இல்லையா, கட் பண்ணி பாருங்கள். இப்போது 9.8 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.96. ஆக்சலரேஷன் வந்து m/s² அல்லது ms/-2 அப்படின்னு. ஆக்சலரேஷனுக்கு நமக்கு அந்த யூனிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? சில நேரம் யூனிட்ஸ் வந்து கரெக்டாக வச்சு ஆப்ஷன்ஸில் இருக்கும், எந்த யூனிட்னு தெரியலனா நம்ம விட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1.96 ms/-2. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் கேட்குறாங்களா, அவங்க இந்த டென்ஷன் கேட்குறாங்களா, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ரிசல்ட்ஸை முதல்ல தெரிஞ்சிருந்தால் தானே ஃபார்மில் ஞாபகம் வரும். நாங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னா இந்த ரிசல்ட்டு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை இந்த ரிசல்ட்டை எழுதணும். ஸோ இந்த 151 டைரக்ட் ரிசல்ட்ஸ், அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட ரிசல்ட்ஸ் மட்டுமே 151 நான் இதில் கொடுத்துருக்கேன். இதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 116 நியூமெரிக்கல் அனாலிசிஸ் தான் புதுசாக இப்போ தான் நியூமெரிக்கலே தொட போகிறேன், நியூமெரிக்கல் மெத்தட்ஸே தொட போகிறேன்றவங்களுக்கு இது வர பிரசாதம். ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்காக நிறைய 1 மார்க்ஸ் இதில் கொடுத்துருப்பேன். பின்னாடியும் அப்படியே இதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு எந்தாண்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணதும் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பின்னாடி டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதுதான் இந்த நியூமெரிக்கல், இதில் இருக்கிற நியூமெரிக்கலோடைய பியூட்டி. ஓகே, டீட்டெயிலாக இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். நல்லா கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். நியூமெரிக்கல் ஒரு அசத்து இருக்கும். 116 ப்ராப்ளமும் பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். சார், இந்த நியூமெரிக்கல் கிளாசிக்கல் இது ரெண்டும் இது வாங்கிட்டு நல்லா படிச்சிட்டோம்னா போதுமா, பெரிய தெம்பு தரும், செம்ம ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் இதோட நிறுத்திக்காமல் இந்த டிஎன் செட்டோடைய ப்ரீவியஸ் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் போட்டிருக்கோம் இல்லையா, இதையும் படிச்சுக்கோங்க. இதோட பிஜிடிஆர்பி புக்லெட் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, இதையும் படிச்சுக்கோங்க. இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இருக்கிற ஒன்று கூட விடாதீங்க. இந்த 3 புக்லெட்லேயும் இருக்கிறத ஒன்று கூட விடாதீங்க. இந்த 3ம் படிச்சிட்டிங்கன்னா வேறு எதனா இருக்கா படிக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. ஓகே, இதெல்லாம் படிச்சுட்டா ஓரளவுக்கு சிலபஸ் கவர் ஆகும் இந்த 3 புக்லெட்டும். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 3 புக்லெட்டும் கூட அனுப்பி வைக்கிறேன். அடுத்தது இந்த 3000 கொஷின்ஸ் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் இருக்கு இல்லையா, அதையும் விட்டுறக்கூடாது. அதை தெளிவாக அடின்னு ஒன்றுக்கு 10 ரிவைஸ் வரணும். அதை ஸோ ஓரளவுக்கு ஓகே போஸ்டிங் வாங்கிட முடியுன்ற நம்பிக்கை தானாக வரும். நீங்களே என்கிட்ட சொல்வீங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.